Hi students, நம்ம வந்துட்டு chapter number 22 World of Microbes அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல என்ன பார்த்தோம்னா வைரஸ்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ், வைரஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் பிளான்ட் வைரஸ், அனிமல் வைரஸ், பாக்டீரியோஃபேஜஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபங்கைனா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரியான்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோ கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ், அதாவது வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தோட யூசஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோ ஆர்கனிசத்தோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு யூஸ் ஆகுது. நான் வந்துட்டு இன்றைக்கி 3 ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க போகிறேன். என்னென்னா மைக்ரோ ஆர்கனிசத்தோட யூஸ், அதாவது அக்ரிகல்ச்சரில் இந்த மைக்ரோப்ஸோட யூஸ் என்ன, அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தோட யூஸ் என்ன, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெடிசன், நம்ம எடுத்துக்கக்கூடிய மெடிசனில் வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தோட யூஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெடிசன், இந்த 3 ஆஸ்பெக்ட்லேயும் இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தோட ரோல் என்ன, அது மூலயமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 261 இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ். மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் contribute to human welfare in many ways. In this section, we will study about the diversified usefulness of microbes. ஸோ மைக்ரோ ஆர்கனிசம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட ஹியூமன் வெல்ஃபேருக்கு ரொம்ப நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுது நிறையா வேஸில். ஸோ அதை பற்றி தான் இந்த செக்ஷனில் படிக்க போகிறதா சொல்கிறாங்க. டைவர்சிஃபைடு யூஸ்ஃபுல் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்னா எவ்வளோ தான் நமக்கு மைக்ரோ ஆர்கனிசம் நமக்கு வந்துட்டு அட்வான்டேஜை கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுலேருந்து நிறைய டிசீசஸ் நமக்கு வருது. ஸோ அதை வந்துட்டு இப்போ லெசன் பின்னாடி போக பார்ப்போம். இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் மைக்ரோப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்டில் இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தோட யூஸ் என்ன, நமக்கு என்ன பெனிஃபிட் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மைக்ரோப்ஸ் play an important role in agriculture as biocontrol agents and biofertilizers. ஸோ அக்ரிகல்ச்சரில் பார்க்கும்போது மைக்ரோப்ஸோட ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். எதுக்கு என்னவோ யூஸ் ஆகுதுன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அண்ட் பயோஃபெர்டிலைசர்ஸ். பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த க்ராப்பில் வரக்கூடிய அந்த பெஸ்ட்டு, இன்செக்ட்ஸு அதெல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் வந்துட்டு பயாலஜிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஏஜென்ட்டாக வந்துட்டு இருக்குது. அதாவது வந்துட்டு க்ராப்ஸில் வரக்கூடிய அந்த இன்செக்ட்ஸு, பெஸ்ட்டு, அதனால் வந்துட்டு க்ராப் வந்துட்டு நிறைய டேமேஜ் ஆகும். ஸோ அதை வந்துட்டு பயோ லைனில் வந்துட்டு இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு ஏஜென்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சாயிலோட, அதாவது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டியை வந்துட்டு என்ரிச் பண்ணோம், அதான் வந்துட்டு பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 ரோலையும் வந்துட்டு அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு ரொம்பவே ப்ளே பண்ணுது. மைக்ரோப்ஸ் ப்ளே அ வைட்டல் ரோல் இன் த சைக்ளிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் லைக் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். ஸோ வந்துட்டு இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள், அதாவது இந்த கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், இந்த பாஸ்பரஸ், இந்த 5 எலமெண்ட்ஸ் வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணுது, சைக்கிளிங் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் கால்ட் அஸ் பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸோ இதைத்தான் என்னென்னு சொல்கிறோன்னா பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மைக்ரோப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது இட் பிளே அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அக்ரிகல்ச்சர் as biofertilizers and biocontrol agents அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோஃபெர்டிலைசர்ஸ். ஸோ பயோஃபெர்டிலைசர்ஸாக இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தோட ரோல் என்ன? மைக்ரோ ஆர்கனிசம் which enrich the soil with nutrients are called as biofertilizers. நான் சொன்னேன் பயோஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது என்னென்னா எந்தெந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு சாயிலோட நியூட்ரியன்ஸ், சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை வந்துட்டு என்ரிச், அதாவது அதிகப்படுத்துதோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மைக்ரோ ஆர்கனிசம் விச் என்ரிச் த சாயில் வித் நியூட்ரியன்ஸ் ஆர் கால்ட் அஸ் பயோஃபெர்டிலைசர்ஸ். Bacteria, cyanobacteria and fungi are the main sources of biofertilizers. ஸோ இந்த பயோஃபெர்டிலைசர்ஸுக்கு வந்துட்டு மெயின் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா, சைனோபாக்டீரியா அண்ட் ஃபங்கை, இந்த 3 தான் வந்துட்டு இந்த பயோஃபெர்டிலைசருக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ். அதாவது வந்துட்டு இந்த பயோஃபெர்டிலைசர் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்.
nitrogen is one of the main source of plant nutrient. ஸோ பிளான்ட் நியூட்ரியன்ட்னு பார்க்கும்போது நைட்ரஜன் தான் வந்துட்டு மெயின் சோர்ஸ். அதாவது பிளான்ட் ஒரு நரிஷ் ஆகி அதில் வந்துட்டு சீட் வந்து ஃப்ரூட் வந்து இது பண்ணோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸில் முக்கியமான நியூட்ரியன்ட் எதுனா அந்த நைட்ரஜன் தான். Atmospheric nitrogen has been converted to available form of nitrogen. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்துட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு அது எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபார்மில் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். இதையும் வந்துட்டு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து பண்ணுது. அதான் சொல்கிறாங்க, திஸ் இஸ் டன் பை மைக்ரோப்ஸ் இன் த ஃப்ரீ லிவிங் கண்டிஷன் ஆர் பை ஹேவிங் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் பிளான்ட்ஸ். அதாவது வந்துட்டு இந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் வந்துட்டு அவைலபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுறது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தோட வேலை தான். எப்படின்னா அது ஃப்ரீ லிவிங், எதையும் டிபெண்ட் பண்ணாமல் ஃப்ரீ லிவிங் கண்டிஷன்லேயே அதனால் பண்ண முடியும். இல்லாட்டி பிளான்ட்ஸ் கூட சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சும் இது வந்துட்டு இது பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசட்டோபாக்டர், நைட்ரோசோமோனஸ் நாஸ்டாக், symbiotic microbes like rhizobium and frankia. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அதாவது அசிட்டோபாக்டர், நைட்ரோசோமோனஸ், நாஸ்டாக் அதாவது ஃப்ரீ லிவிங் இது வந்துட்டு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது. இந்த ரெண்டுமே அசிட்டோபாக்டர் அண்ட் நைட்ரோசோமோனஸ், நாஸ்டாக் இது ஃப்ரீ லிவிங் கண்டிஷன்லேருந்தே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்துட்டு பிளான்ட்ஸுக்கு ஏற்ற ஃபார்மில் வந்துட்டு அது கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி சிம்பயோட்டிக் மைக்ரோப்ஸ் அப்படின்னா வந்துட்டு பிளான்ட்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சு அதை கன்வெர்ட் பண்ணுறது என்னென்னா ரைசோபியம் அண்ட் ஃப்ராங்கியா. இந்த ரெண்டு மைக்ரோ ஆர்கனிசம் பிளான்ட்ஸ் கூட சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு அதை வந்துட்டு அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோப்ஸ் இன் ஃபெர்டிலைசர்னு பார்க்கும்போது மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் விச் என்ரிச் த சாயில் நியூட்ரியன்ஸ் ஆர் கால்ட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ்னு பார்க்குறோம். ஸோ 3 மெயின் சோர்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வரக்கு மெயின் சோர்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, சைனோபாக்டீரியா அண்ட் ஃபங்கைன்னு பார்க்குறோம். ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரியண்ட்டில் ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ட் தான் வந்துட்டு நைட்ரஜன். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்துட்டு பிளான்ட்டுக்கு ஏற்ற அவைலபிள் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுற இதுலேயும் வந்துட்டு மைக்ரோப்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. ஸோ இது எந்த மைக்ரோப்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுதுன்னா சப்போஸ் ஃப்ரீ லிவிங் கண்டிஷன்லேயும் பண்ணோம், இல்லாட்டி சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் பிளான்ட்ஸ் கூட சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சோம் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்துட்டு பிளான்ட்டுக்கு ஏற்ற அவைலபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன் அதை கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு அசிட்டோபாக்டர், நைட்ரோசோமோனஸ் நாஸ்டாக், ரைசோபியம் அண்ட் ஃப்ராங்கியா. இந்த 4 மைக்ரோ ஆர்கனிசம் தான் வந்துட்டு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்துட்டு பிளான்ட்டுக்கு ஏற்ற அவைலபிள் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணக்கூடிய நைட்ரஜன் சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதான் வந்துட்டு மைக்ரோப்ஸ் இன் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ பயோ ஃபெர்டிலைசர்ஸில் மைக்ரோ ஆர்கனிசத்தோட வேலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். Microorganisms used for controlling harmful and pathogenic organisms and pests of the plants are called as biocontrol agents. அதாவது biopesticides அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் அண்ட் பேத்தோஜெனிக்னா டிசீஸ் காசிங் வைரஸ்ன்னு சொல்லுவோம். எந்தெந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் அண்ட் பேத்தோஜெனிக் ஆர்கனிசம் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், அதாவது பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேசிலஸ் துருஜெனிஸ் இஸ் a species of bacteria that produce a protein called cry protein. அதாவது பேசிலஸ் துருஜெனிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ் தான். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ரோட்டீனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் தான் என்னென்னா க்ரை ப்ரோட்டீன் அப்படிங்கிறது. திஸ் ப்ரோட்டீன் இஸ் டாக்ஸிக் டு இன்செக்ட் லாவா அண்ட் கில்ஸ் தேம். ஸோ லாவா அப்படிங்கிறது வந்துட்டு பிளான்ட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்செக்ட்டு. அதை என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ரோட்டீன் அதாவது இந்த க்ரை ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த லாவாவுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டாக்ஸிக்ஸ் அது வந்துட்டு பாய்சன் ஆனது. ஸோ இந்த ப்ரோட்டீனை வந்துட்டு நம்ம அதில் அதாவது இது பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த லாவா வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்போர்ஸ் ஆஃப் பேசிலஸ் துருஜெனிஸ் ஆர் அவைலபிள் இன் சாக்கெட்ஸ் which are dissolved in water and sprayed on plants infected with insect larva. ஸோ இந்த பேஸ்லெஸ் துருஜினிஸோட ஸ்போர்ஸ் வந்துட்டு கமர்ஷியலாக வந்துட்டு சாக்கெட்ஸ் அதாவது பேக்கெட்ஸில் வந்துட்டு இருக்குது.
அதில் வந்துட்டு அந்த டைல்யூஷன் இருக்கும், அதாவது இவ்வளோ போட்டு நீங்கள் இவ்வளோ வாட்டரை வந்துட்டு டைல்யூட் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணி அந்த லாவா இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது இது வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு மைக்ரோப்ஸ் இன் பயாலஜி, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ்டு ஃபார் கண்ட்ரோலிங் harmful or pathogenic organisms and pest of the plants are called as biocontrol agents அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பேசிலஸ் துருஜெனிஸ் அப்படிங்கிற வந்துட்டு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா க்ரை ப்ரோட்டீன்கிற ஒரு ப்ரோட்டீனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரோட்டீன் வந்துட்டு எதுக்கு டாக்ஸிக்னு பார்த்தீங்கன்னா லாவா, அதாவது பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்செக்ட் தான் லாவா, அதுக்கு டாக்ஸிக். ஸோ இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸில் வந்துட்டு அதாவது இந்த லாவா இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸில் வந்துட்டு இந்த பேசிலஸ் துரிஞ்சினிஸ் வந்துட்டு அவைலபிள், அதாவது கமர்ஷியல் மார்க்கெட்டில் சாக்கெட்ஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வாட்டரை டிசால்வ் பண்ணி அந்த லாவா இன்ஃபெக்டட் பிளான்ட்டில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும். இதனால் பிளான்ட்ஸுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது 2 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஒர்க் என்ன? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் play an important role in the production of wide variety of valuable products for the welfare of human beings. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. என்னென்னா வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்மெண்டட் பீவரேஜஸ், curing of coffee beans, tea leaves and tobacco leaves, production of curd, production of organic acids, enzymes and vitamins. ஸோ இந்த 4 ஆஸ்பெக்டில் வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்மெண்டட் பெவரேஜஸ். Beverages like wine are produced by fermentation of grape fruits by Saccharomyces cerevisiae. அதாவது வந்துட்டு இந்த ஒயின் எல்லாம் நம்ம குடிக்கிறோம்ல, ஸோ அந்த பிவரேஜஸ் அந்த ஒயின் வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஃபர்மெண்டேஷன், அதாவது வந்துட்டு கிரேப்ஸ், அதாவது நம்ம ஃப்ரூட் கிரேப் இருக்குல்ல அதை வந்துட்டு ஃபர்மெண்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடியதான் ஒயின். ஸோ அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு எந்த மைக்ரோப்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா சாக்ரோமைசிஸ் செர்வீசியே அப்படிங்கிற அந்த மைக்ரோப் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெவரேஜஸ் லைக் வைன் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஃபர்மெண்டேஷன் ஆஃப் கிரேப் ஃப்ரூட் பை சாக்ரோமைசிஸ் செர்வேஷியே. நெக்ஸ்ட் curing ஆஃப் காஃபி பீன்ஸ், டீ லீவ்ஸ் அண்ட் டொபாக்கோ லீவ்ஸ். பீன்ஸ் ஆஃப் காஃபி அண்ட் கொக்கோ, லீவ்ஸ் ஆஃப் டீ அண்ட் டொபாக்கோ are fermented by bacteria Bacillus megaterium. This gives the special aroma. So காஃபி கொட்டையெல்லாம் இருக்குல்ல அதான் சொல்கிறாங்க, பீன்ஸ் ஆஃப் காஃபி அந்த டீ, அதாவது டீ அண்ட் டொபாக்கோ லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்மெண்ட் பண்ணுறது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ் பேர் தான் வந்துட்டு பேசிலஸ் மெகாடேரியம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ். அந்த ஸ்பீஷீஸ் தான் இதை ஃபர்மெண்ட் பண்ணுது. ஸோ அப்படி ஃபர்மெண்ட் பண்ணி நமக்கு அந்த டீ பவுடர், டொபாக்கோ அந்த இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த இதுதான் வந்துட்டு அந்த ஒரு ஸ்பெஷல் அரோமா வந்துட்டு அந்த டீக்கு வந்துட்டு தருது அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட், curing ஆஃப் காஃபி பீன்ஸ், டொபாக்கோ லீவ்ஸ் அண்ட் டீ லீவ்ஸ். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்ட். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் தான் கர்ட் ப்ரொடக்ஷன். லாக்டோபாசிலஸ் ஸ்பீஷீஸ் தான் வந்துட்டு மில்கை வந்துட்டு கேர்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்ட். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ், என்சைம்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஆக்சாலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கஸ் ஆஸ்பிரலஸ் நிகர். அதாவது ஆக்சாலிக் ஆசிட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அசிட்டிக் ஆசிட், சிஸ்டிக் ஆசிட்லாம் வந்துட்டு எது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸில் ஒரு ஃபங்கையில் ஒரு ஸ்பீஷீஸ் தான் என்னென்னா ஆஸ்பிரலஸ் நிகர். ஸோ இந்த ஸ்பீஷீஸ் தான் வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. Enzymes like lipases, invertases, proteases and glucose oxidase are derived from microbes. So நம்ம பாடியில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் தான் இந்த லிப்பேஸ், இன்வெர்டேஸ், ப்ரோட்டியேசஸ் அண்ட் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ். இது எல்லாமே எதுலேருந்து டிரைவ் ஆகுதுன்னா இந்த மைக்ரோப்ஸ் இருந்தால் டிரைவ் ஆகுது. ஈஸ்ட் ஆர் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். ஸோ ஈஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதான் வந்துட்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு நல்ல சோர்ஸ், ரிச் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு
production of organic acid, enzymes and vitamins. So microbes in industries னு பாக்கும்போது 4 aspectல பார்க்கறோம். Production of fermented beverages, curing of coffee beans, tea leaves and tobacco leaves, production of curd, production of organic acid, enzymes and vitamins. இந்த 4 aspect வந்துட்டு industries-ல microbes ஓட யூஸ். So last என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன், அதாவது வந்துட்டு microbes in medicine. So மெடிசன்ல இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஹெல்ப்ஃபுல் என்னன்னு பார்க்கலாம். First one is antibiotics. These are the metabolic products of microorganism which in very low concentration are inhibitory or detrimental to other microbes. So இந்த antibiotics அப்படிங்கிறது வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசத்தோட மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது மெட்டபாலிசம் நடந்து அதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் என்னென்னா வந்துட்டு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். இது என்னென்னா லோ கான்சன்ட்ரேஷன், அதாவது இன்ஹிபிட்டரி அண்ட் டெட்ரமினல் டு அதர் மைக்ரோப்ஸ்னால் சப்போஸ் அதர் ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தால் நமக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்துட்டு ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணாதான் வந்துட்டு inhibitory or detrimental அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசத்தோட மெட்டபாலிக் ப்ராடக்ட் தான் என்னென்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், which are in very low concentration, are inhibitory or detrimental to other microbes. In 1929, Alexander Fleming produced the first antibiotic penicillin. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு 1929 தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் வந்துட்டு பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சார். In human beings, antibiotics are used to control infectious diseases like cholera, diphtheria, pneumonia, typhoid, etc. ஸோ ஹியூமன் பீங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இன்ஃபெக்டிஷியஸ் டிசீஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது காலரா, டிப்தேரியா, நிமோனியா, டைஃபாய்டு இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கீழே டேப்லெட் காலத்தில் பாருங்கள் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ என்ன மைக்ரோ ஆர்கானிசம் என்ன கிளாஸ், அதாவது மைக்ரோ பாக்டீரியாவா ஃபங்கையா என்ன மைக்ரோ ஆர்கானிசம் கிளாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், அதில் அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியானா நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும், அந்த ஸ்பீஷீஸில் என்ன அது வந்துட்டு என்ன ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் டேப்லெட்டில் கொடுத்துருக்காங்க. நீ இதை ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேக்சின்ஸ். ஸோ வேக்சின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தீஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை கில்லிங் ஆர் மேக்கிங் த மைக்ரோப்ஸ் இன்ஆக்டிவேட். அதாவது வந்துட்டு இந்த வேக்சின்ஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு அப்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்துட்டு கில் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியோ இல்லை அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை இன்ஆக்டிவேட் பண்ணியோ இந்த வேக்சின்ஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. These inactive microbes are unable to cause disease but stimulate the body to produce antibodies against the antigen in the microbes. ஸோ இந்த இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ்னால வந்துட்டு டிசீஸை வந்துட்டு கொடுக்க முடியாது, ஆனால் வந்துட்டு இது ஸ்டிமுலேட் பண்ணும், நம்ம பாடியை வந்துட்டு தூண்டும். அதாவது எதுக்கு அப்படின்னா அந்த நமக்கு வந்திருக்க இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக அந்த ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம பாடியை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு வேக்சின்ஸ். ஸோ கீழே கொடுத்துருக்க வந்துட்டு வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ்ட் எகெயின்ஸ்ட் டிசீசஸ். ஸோ என்ன டைப் ஆஃப் வேக்சின், அதாவது அந்த வேக்சினோட நேம், என்ன டிசீஸ் அது க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட் காலமும் முன்னாடி இருந்த டேப்லெட் காலமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் மெடிசன், இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட ரோல் என்ன, அது எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கிளாஸில் அட்வான்டேஜஸ், மைக்ரோ ஆர்கானிசம் அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது அது நமக்கு என்னென்ன டிசீஸை வந்து தருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.